ஹாய் ஹான் வெல்கம் பேக் டு சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஸ்வீட் 16. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஹீரோ சின்ன வயசில் காமிக்கிறாங்க. அவன் புஷ்அப் போட்டுட்டு இருக்கான். அவன் மேலே ஹீரோன் உட்காந்துட்டு ஏதோ ரோலர் கோஸ்டரில் ரைடு போகிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட அப்பாவை காமிக்கிறாங்க. இருந்தாலும் கடவுள் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டுப்பா மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஹீரோ வந்துட்டு புஷ்அப் போட்டுட்டு இருக்கான். இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோ காமிக்கிறாங்க. இப்போவும் அவன் புஷ்அப் தான் போட்டுட்டு இருக்கான். அவன் மேலே இப்போவும் ஹீரோன் உட்காந்துருக்கா. நல்லா பீஸா அது இதுன்னு சொல்லிட்டு முழுங்க வேண்டியது. அதுக்கப்புறம் என் மேலே ஏறி உட்காந்து என் உசுரை வாங்க வேண்டியது மாதிரியே ஹீரோ நினைக்கிறான். ஹீரோன் அவனை பாவம் பார்த்துட்டு ஹீரோட அப்பா கிட்ட பாவம் விட்டுருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, அவன் வேத்து விறுவித்து போற வரைக்கும் அவன் புஷ்அப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு. ஹீரோயின் வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த தண்ணி அவன் மேல ஊத்திட்டு பாருங்க எவ்வளவு வேர்வை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கா. ஹீரோனும் ரொம்பவே நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கா. அவளுக்காண்டி ஹீரோ ஃபுட் வாங்கிட்டு வரான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாத்தி ஊட்டி விட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பா. அவன்கிட்ட ஆன்சரை கேட்கறதுக்காண்டி வந்திருப்பா. ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோவை முறைச்சிட்டு மவனே ஓகே சொன்னா நீ சட்னி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கி போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. நடுவில் அவங்க ஸ்டாஃப் வந்து நிக்கிறாரு. நீ யாரு கூட்டத்தை பொழந்துட்டு வந்து நிக்கிறான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ செமையா மாட்டிடுறான். அவனை காப்பாற்றணுன்றதுக்காண்டி ஹீரோயின் புக்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டு டைரக்ஷன் திருப்பிடுறா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு குண்டு பையன் மாட்டிக்கிறான். அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு செமையா முழிச்சிட்டே போறான். நீ வெளியில அவன் மண்டையை உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து முறைச்சிட்டே போறான். ஹீரோ நம்ம வீட்டில் ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பா கேட்கிறாரு, உனக்கு பாக்கெட் மணி வேணுமா அப்படின்னு சொன்னோன்னே இதோ வந்துட்டேன்ற மாதிரியே ஹீரோன் ஓடி வர. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா வந்து சொல்றாரு, உனக்கு பாக்கெட் மணி வேணும்னா நீ ஒருத்தனுக்கு டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட அப்பா ஒரு பிக்க காமிக்கிறாரு. அதுல ஹீரோனோட அப்பாவோட ஃப்ரெண்டும் ஒரு குட்டி பையனும் இருக்காங்க. அந்த குட்டி பையன் பேர் தான் ஜியாமு சின்ன வயசுலயே அவங்க அப்பா கடன் தாங்காம இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவும் அவங்க கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குட்டி பையன் முன்ன மாதிரி இல்ல, யார்ட்டுமே பேசுறதும் இல்ல, பழகுறதும் இல்ல. நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அவனை பாக்குறதுக்காண்டி அவனோட வீட்டுக்கு வரா. அவன் ஒரு கன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ நீங்க கூட பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிக்கிறான். அவன் ஹீரோயின் இருந்து அந்த கன்னை வாங்குறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கொடுக்காம விளையாடிட்டே இருக்கா. அவ கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். இது குழந்தையே எல்லாம் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா. ஆனாலும் ஹீரோயின் விடுறதா இல்ல. நெக்ஸ்ட் டே அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவங்க அம்மா பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் அவனுக்கு அவங்க அம்மா கண் முன்னாடி இறந்து போனது ஞாபகம் வர. திருப்பியும் ஹீரோனை போட்டு புரட்டி எடுக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்பவே கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியும் அவனை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ மறுபடியும் இந்த வேர்ல்ட பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு எல்லா இடத்துமே போய் சுத்தி காமிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை அந்த ஸ்கூல்லையும் போய் டிராப் பண்ணி விடுறா. ஹீரோ காமிக்கிறாங்க கன் ஷூட் பண்ற பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். ஒண்ணு கூட அவன் ஒழுங்காவே ஷூட் பண்ணல. நம்ம அசிங்கப்பட்டதை யாருமே பார்க்கலன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஹீரோனும் ஜாமும் வந்து நிக்கிறாங்க. அத்தாடி இவங்க முன்னாடி அசிங்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஜாமு போய் விளையாடுறான். பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கரெக்டா ஷூட் பண்ணிடுறான். இதை ஹீரோ பார்த்துட்டு இந்த அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி முடிக்கிறான். இவங்க விளையாடிட்டு இருக்க பிளேஸ்க்கு ஒரு ரவுடி கேங் வருது. வந்து ஹீரோனை கலாய்ச்சி விட்டு ரொம்பவே வம்பிழுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ செம்மையா கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் செம கோவமா நீ தில்லான ஆளா இருந்தா வெளில வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த வில்லன் ஒத்தையா இருப்பான்னு பார்த்தா ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்து நின்றுப்பான். அவங்கள பார்த்தோன்னே ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மான் கராத்தே கத்திருப்பான் போல இருக்கு. எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு அப்போ ஓட ஆரம்பிச்சவன் தான் ஓடிக்கிட்டே இருக்கான். ஹீரோவே ஹீரோனை கூட்டிட்டு துண்டக்கானோ துணியக்கானோன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் அந்த குண்டு பையன் வந்து மச்சான் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை நீட்டிட்டு இருக்கான். அட போட பைத்தியக்காரன், நானே உசுரை கையில பிடிச்சி ஓடிட்டு இருக்கேன், இவன் வேற நேரம் காலம் தெரியாமன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வாங்கன்னு ஓடி போறான். ஒரு இடத்துல ஹீரோன்னு மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஜியாமு வந்து கண்ணை காமிச்சு அந்த ரவுடி பசங்களை மிரட்டிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பையன் வந்து சொல்றான், அந்த டம்மி துப்பாக்கியை அப்படி ஓரமா வச்சு விளையாடிட்டு நாங்க தான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறான். அதுக்கு ஜியாமு இது ஒண்ணு டம்மி துப்பாக்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை பத்தி எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த ரவுடி பையன் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். அவன் ஃபேஸ்ல ஒரு ஆடல. ஜியாமு அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்றான். எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது நிஜமாவே டம்மி துப்பாக்கி தான். ஒரே அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி அந்த ரவுடி நினைக்கிறான். ஹீரோ அந்த சைக்கிள் கேப்ல எல்லாருமே அடிச்சு போட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிட்டு போய் ஒரு சந்துக்குள்ள ஒளிஞ்சு நின்று எஸ்கேப் ஆயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஜாமு 3 பேருமே சைக்கிள்ல ரைட் போயிட்டு இருக்காங்க. குறுக்க எதுவும் வந்துடாம பாத்துக்கோ தெய்வமேன்ற மாதிரியே ஹீரோ வேகமா சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா கரெக்டா ஒரு வண்டி வந்துடுது. அதுல மோதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் வழியா சைக்கிளை திருப்பிடுறான். அப்படியே படு வேகமா போயிட்டு இருக்கான். எப்படியோ உயிருக்கு சேதாரம் இல்லாம போய் சேர்ந்துடுறான். ஜியாமுக்கு வாமிட்டே வர ஆரம்பிச்சது. ஹீரோவை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா. ஏன்டா அவன் சைக்கிளை வந்தது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ எனக்கும் தான் அடிபட்டிருக்கு, எவனாச்சும் என்னை கண்டுக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனியா புலம்பிட்டு இருக்கான். நைட்டு ஜியாமு படிக்க சொன்னா கிறுக்கி விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயின் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அவளே அவன் பார்த்துட்டு இருக்கான். உன் சைஸ் என்ன அவன் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலேயே போடணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு நீ ஒண்ணுமே படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில கிறுக்கி விளையாடிட்டு இருக்கா. ஜியாமு இப்போ நல்லாவே வளர்ந்துடுறான். அவனை ஹீரோனோட டிராயிங் கிளாஸ்க்காண்டி அனுப்புறான். அங்க ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல வந்து ஹீரோட ஃபேஸ், அதுக்கப்புறம் ஜியாமுவோட சின்ன வயசு ஃபேஸ், இப்ப இருக்க ஃபேஸ் எல்லாத்துமே வரைஞ்சிருப்பாங்க.
அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு வந்து அவன் ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வந்துட்டு அந்த புக்கை கேட்குறான். அவனும் குடுக்குறான். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து இப்படி வரையக்கூடாது, இப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவன் எங்க அந்த டிராயிங்கை பார்த்தான், ஹீரோயினை தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தூங்கி போயிடா. எந்திரிச்சு பார்த்தா அவளை ஹக் பண்ணிட்டேன், அவனும் தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. எல்லாருமே கிளாஸ்ல இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அந்த குண்டு பையன் நல்லா தூங்கிட்டு டாம் அண்ட் ஜெர்ரியில டாம் பண்ற மாதிரியே முழிச்சிருக்க மாதிரி ஐஸ்ல ட்ரா பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட ஏதோ சொல்றதுக்காண்டி அவளையே குறுகுறுன்னு சொல்லி ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான். ஸ்கூல் முடிச்சுட்டு ஹீரோனும் போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்து சொல்றான், எனக்கு மிலிட்டரியில ஜாயின் பண்றதுக்காண்டி அந்த லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு. ஹீரோயின் நீ போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு போய் அவனோட பைசைக்கிள்ல வர வெளிச்சத்தை வச்சு ஏதோ ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணி அவளுக்கு சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அங்க என்ன தெரிகிறன்ற மாதிரியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் அவனை ஹக் பண்ணிக்கிறா. இப்ப ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ அந்த மிலிட்டரியில ஜாயின் பண்றதுக்காண்டி ட்ரெயின்ல போய் உட்கார்ந்துருக்கான். அவனை தேடி ஓடி ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்துட்டு நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ இப்ப காலேஜ் படிக்கிறா. ஃபர்ஸ்ட் டே நடி அவளை கூட்டிட்டு போறதுக்காண்டி அவளோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஜியாமு எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பிராக்டிஸ்ல இருக்கான். ஹீரோ கிட்ட இருந்து எப்பவுமே ஹீரோனுக்கு லெட்டர்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே ஹீரோயின் படிச்சுட்டே அப்படியே தூங்கி போயிடுறா. ஜியாமு ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு அவ காலேஜ் போறதுக்காண்டி ஹீரோயின் பஸ்ல வந்துட்டு இருக்கா. ஜியாம்பு எதையோ குடுக்கறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்றான் ஹீரோயின் கிட்ட. பட் அவனால முடியல. ஹீரோ சொல்றா ஸ்கூல் முடிச்சு வெயிட் பண்ணி நம்ம மூவி போலாம் அப்படின்னு. ஜியாம்பு வந்து எனக்கு மூவில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு. சரிப்போ நான் வேற யாராச்சும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பொங்கிடுது. அதுக்கப்புறம் அவன் சொல்றான் நானே வரேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவளோட டிராயிங் கிளாஸ்ல உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்து எடுத்து பார்த்துட்டு விண்டோல போய் பார்த்தா கீழே ஹீரோ நிப்பா. அவனை பார்த்தோன்னே ஆன்னு சொல்லி கத்திடுறா. அவ கத்தின கத்துல கிளாஸே கலவரம் ஆயிடுது. ஹீரோ ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த குண்டு பையன் ஹீரோ கிட்ட ஒரு கார் கீயை கொடுத்து எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், நீங்க ரெண்டு பேருமே போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கார்ல கிளம்பி போறாங்க. ஜாம்பு ஹீரோனுக்கு கால் பண்ணி உனக்கான தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்துட்டு போ அதுக்கு என்ன ஓவர் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜாம்பு கூட அவன் மூவி போறேன்னு சொன்னதே சுத்தமா மறந்துடுறா. ஹீரோவை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வர சாரி கேட்டுட்டு இருக்கா, என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பு செம்ம கடுப்பாயிடுறான். காலை கோவமா கட் பண்ணிடுறான். ஜாம்பு அங்கேயே உட்காந்துருக்கா. ரெண்டு பொண்ணுங்க வருதுங்க. அதுல ஒரு பொண்ணு ஜாம்புக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனை கூட்டிட்டு ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான். என்னடா பிளேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே பயப்படுறா. அதுக்கு ஹீரோ வந்து நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் அந்த பிளேஸ்க்கு ரைடு வந்துடுது. ஹீரோனும் ஷாக் ஆயிடுறாங்க. பார்த்தா கும்பலா அந்த புதருக்குள்ள இருந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. நீங்கெல்லாம் யாருடா மொரட்டாலா ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி பரிசு காத்திருக்குது மாதிரியே எல்லாரும் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஹீரோனும் அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி விடு மாதிரியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட அப்பா கிட்ட மாட்டிக்கிறான். ஹீரோட அப்பா ஹீரோவை போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோன் கெஞ்சிட்டு இருக்கா அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கேட்காம இவன் கிரவுண்ட 10 ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. ஹீரோவும் 10 ரவுண்டு மாங்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா ட்ரைனிங்குக்காண்டி கூட்டிட்டு போறாரு அகைன். அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு அழுது கோல்டே பிடிச்சிருது. அவளை பாக்குறதுக்காண்டி ஜாம்பு வரான். அவன் ஹீரோனை வந்து நல்லாவே திட்டிட்டு இருக்கான். நீ எதுக்கு அந்த டைம்ல போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோன் ஆல்ரெடி ஹீரோ பிரிஞ்சு வெந்து நொந்து போய் நிக்கிறா. இவன் வேற இன்னும் உசுப்பேத்திட்டு இருக்கா. ஒழுங்கா ஓடி போறியா இல்ல மண்டே உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ எடுத்து அவன் மேலே தூக்கி போட்டுறா. ஹீரோனும் கிராஜுவேட் ஆகி முடிச்சு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கிறா. அவளை பிக்கப் பண்றதுக்காண்டி ஜாமும் சைக்கிள்ல வரா. ரெண்டு பேருமே அப்படியே சைக்கிள்ல போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஜாப் வரா. அதுக்கப்புறம் அவளோட ஹெட்டை போய் மீட் பண்ணிட்டு அவளோட டிபார்ட்மெண்ட்க்கு போயிட்டு இருக்கா. ஹீரோன் அவளோட டிபார்ட்மெண்ட் பாஸை போய் பார்க்க போறா. அவன் இவகிட்ட ஒரு ஜாபோட பிளானை கொடுத்துட்டு இவளை டச் பண்ண பார்க்கும்போது ஹீரோன் என்ன விட்டா காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடி வந்துடுறா. ஹீரோயின் சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்றா. அதே இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டு அந்த குண்டு பையனும் ஒர்க் பண்றான். அந்த இடத்துல ஒரு மேக்கப் பைத்தியம் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஆன் சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு நிக்கிறான். அந்த மேக்கப் பைத்திய பொண்ணுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு ரூட் விட்டுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அவ பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. எப்படியோ சிக்னல் கிடைக்காத மாதிரியே ஆக்ட் பண்ணி காலை கட் பண்ணிடுறா. பார்த்தா ஹீரோயின் இருக்க பிளேஸ்க்கு தான் அவன் கார் எடுத்து வரான். ரைட்டு சைக்கிள்ல வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறான். அந்த பாஸ் கார்ல ஏறு அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேக்கப் பைத்தியம் விறுவிறுன்னு போய் ஏறிட்டு இருக்கு. அடைச்சே உன்ன இல்ல ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னாலலாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்றான். இப்போ நீ என் கூட வரலன்னா இந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனும் அவன் கார்ல ஏறிக்கிறான். ஹீரோன் அவன் கார்ல வேற வழி இல்லாம ஏறிக்கிறான். அவன் டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது எனக்கு டைம் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அந்த கடுப்புல அவன் காரை படுவேகமா ஓட்டிட்டு போறான். ஹீரோயின் செமையா பயந்துடுறா. எப்படியோ டிராப் பண்ணி
பண்ணிடுறான். உசு தப்பிச்சதே பெருசுடா சாமி, உன் சவகாசமே வேணாண்டா மங்கூஸ் மண்டையா மாதிரி ஹீரோயின் இறங்கி போயிட்டு இருக்கா. பட் அவன் விடாம அவ பின்னாடியே போயிட்டு உன் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோன் அவன் நடு ரோட்ல பிடிச்சி வச்சுட்டு உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு ஜியாமு வந்துட்டு ஹீரோன் அவன் சைக்கிள் ஏற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோன் கிட்ட ஜியாமு அவன் யாரு, அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு அப்படின்னு சொல்லி சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஆஃபீஸ்ல இருந்து எல்லாருமே டின்னர் சாப்பிட போறாங்க. ஹீரோன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டோட ஆளும் டான்ஸ்ன்ற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் அப்படியே ஹீரோ கிட்ட கால் பேசிட்டு அந்த வில்லாவை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருந்துட்டு கால் பேசிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் அவன் காலை வச்சிடறான். ஹீரோன் அந்த போனையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அவளோட பாஸ் எந்திரிச்சு வரான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறான். அவன் ஹீரோயின் கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக பாக்குறா. பட் அவன் அவளோட கையை பிடிச்சி போக விடாம பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தள்ளி விட பாக்குறா. பட் அவளே போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துறா. என்ன ஒரு வில்லத்தனம்ன்ற மாதிரி ஹீரோயின் முழிக்கிறா. அவ எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. பட் அந்த பாஸ் கார்லயே அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு நான் உன்னை டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளை போட்டு தொலை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்கும்போது அவன் விடாம அவளையே பிடிச்சிருக்கான். அவனை தள்ளி விட்டு ஹீரோன் போக பார்க்கும்போது ஒரு கார் ஒன்று ஃபாஸ்டா வரும். அதுல மோத போயிடுறா. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. பட் யாரும் அவளை பிடிச்சி அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த கார்ல அடிபட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஜியாமு தான். ஹீரோன் அவனை எழுப்புறதுக்காண்டி ட்ரை பண்றான். அவனும் எந்திரிச்சு அந்த பாஸை செமையா திட்டிட்டு இருக்கான். இனிமே எப்படி ஹீரோ நான் ஃபாலோ பண்றதை நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஜியாமு கையில அடிபட்டு இருக்கும். அதனால ஹீரோன் கட்டு போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி. ஹீரோன் அப்பதான் ஒரு செயினை நோட் பண்றா. அது ஜியாம்பு சின்ன வயசுல இருக்கும்போது ஹீரோன் அந்த செயினை பார்த்து ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பா. அதனால ஜியாம்பு அவளுக்காண்டி வாங்கி வச்சிருப்பா. பட் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த செயினை அவகிட்ட கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கான். ஹீரோன் அந்த செயினை வச்சுட்டு இது யாரு உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜியாம்பு அந்த செயினை வாங்கிட்டு அவளுக்கே போட்டு விடுறான். ஹீரோனும் அந்த மேக்கப் பைத்தியம் சைட்டுக்கு வராங்க ஒர்க் பாக்குறதுக்காண்டி. ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோ அந்த சைட்ல வந்து நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஹாப்பி ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்துட்டா. அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. டே புலிமுட்டை உனக்குலாம் ஆள் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே டின்னர் சாப்பிட போறாங்க. அந்த மேக்கப் போற பொண்ணை குரூப் ஆஃப் பசங்க உட்காந்து குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவ பிடிச்சி கத்தி விட்டுறா. சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நினைக்கிறானுங்க. ஹீரோட ஃப்ரெண்டு விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு அவளோட ஃபேஸ்ல இருக்க மேக்கப் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு அவளோட ஒரிஜினல் ஃபேஸை காமிக்கிறா. இதுதான் நான் இப்போ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவ அப்படி கேட்டுட்டு அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு எழுந்திரிச்சு அவன் மண்டையில போட்டு இந்த விக்க கழட்டி கீழே வைக்கிறான். அவனுக்கு மண்டையில முடியே இல்ல. அதை பார்த்துட்டு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறான். அவனும் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு அகைன் வந்து சாரி கேட்டுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. ஹீரோனும் ஜாலியா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு ரிங்கை போட்டு விட்டுட்டு நான் கிராஜுவேட் ஆன பிறகு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். இங்க ஜாம காமிக்கிறாங்க. ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கால் வருது ஹீரோயின் கிட்ட இருந்து. ஹீரோ கிளம்புறனாடி ஒரு டின்னர் வச்சிருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆனா ஜியாமு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போனை கட் பண்ணிடுறான். ஹீரோன் ஒர்க் பண்ற இடத்துல பார்ட்டி நடக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த மேக்கப் பொண்ணு வந்து சொல்றான் இந்த பாஸ் வந்து தப்பான விதத்துல தான் இந்த கம்பெனிக்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் ஃபுட் எடுக்க வரா. அந்த இடத்துல அவன் வந்துட்டு லொலலன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோன் பிடிச்சி நல்லா வாங்கி விட்டுறான். நீ இல்லீகல் வேலை தானே பாஸ் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பாஸ் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ டேப்லெட் போட சொல்லிட்டு வெயிட்டர்ட்ட சொல்றான். அவனும் போட்டு போய் ஹீரோனோட டேபிள்ல அந்த ட்ரிங்க்ஸை வைக்கிறான். ஹீரோனும் அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அதே இவன் குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். எல்லாருமே போதையில தள்ளாடிட்டு இருக்காங்க. ஹீரோனால சுத்தமா முடியல. அவன் மயங்கி விழுந்துடுறான். அந்த பாஸ் தான் ஹீரோனை தூக்கிட்டு அவன் ரூம்லயே போயிட்டு ஒரு பாத் டப்ல அவளை போடுறான். ஹீரோனோட லைஃபே அவன் ஸ்பாயில் பண்றான். ஹீரோ நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கடைசியில பார்த்தா அது ஜியாம்பு தான். ஹீரோன் கண்ணுக்கு தான் ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜியாம்பு அவளை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க அம்மா நல்லா பிடிச்சி ஹீரோனை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாம ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு டோரை சாத்திக்கிறா. அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்க எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவளுக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. அதனால அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு இருக்கா. இந்த சத்தம் கேட்டு ஜியாம்பு கதவை உடைச்சு உள்ள வந்து பாக்குறான். ஹீரோன் உட்காந்து அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போறான் வேகமா. ஹீரோ ஜியாம்பு பின்னாடியே போறான். பட் அவன் இவளை கண்டுக்காம வேகமா கார் எடுத்துட்டு அந்த பாஸோட கம்பெனிக்கே ஸ்ட்ரெயிட்டா போறான். ஜியாம்பு டைரக்டா அந்த பாஸோட கேபினுக்கே போறான். அவனை பார்த்தோன்னே ஷூட் பண்ணிடுறான். ஹீரோனும் கரெக்டா அந்த டைம் பார்த்து அங்க வந்துடுறா. ஜியாம்பு ஷூட் பண்ணதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஜியாம்பு ஹீரோயின் கிட்ட உனக்கு கஷ்டப்படுத்துற யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான்.
ஜாம் ஹீரோயின் கிட்ட நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரைனிங் பிளேஸ்ல இருந்து ஹீரோனுக்கு கால் பண்றான். பட் ஹீரோயின் எடுக்கவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட அம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் அவ எடுக்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஜாம் இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடுறான். ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாஸையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை எப்பவுமே மீட் பண்ற இடத்துல சோகமா உட்கார்ந்து இருக்கா. அங்க ஒரு போலீஸ் வந்து அவளை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலையும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியாமு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டு. ஜியாமு ஒரு ஷாப்ல திங்ஸ் வாங்கிட்டு இருக்கா. அப்பதான் டிவில நியூஸ் பாக்குறான். ஹீரோயின் போலீஸ் கஸ்டடியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி வரான். ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் பேசுறதை ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜியாமு போலீஸ்ல மாட்டிக்கிட்டா 7 இயர்ஸ் கிட்ட ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ போட்ட ரிங்க ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு கழட்டி வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பாஸோட அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அவர்கிட்ட நீங்க ஜியாமு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அவர் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்றா, நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா நான் அபார்ஷன் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஆள் ஓகே சொல்லிடுறாரு. இனி எப்படி நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹீரோனுக்கு கண்டிஷன் போடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கே இப்ப ஹீரோ வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். அவனை இங்கேருந்து போக சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ அழுதுகிட்டே சொல்றான், அவளுக்கு என்ன நடந்திருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அவ தான் எப்பவுமே என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பாஸை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம அவங்க கூடயே சோகமா வந்துட்டு இருக்கா. ஜாமு அந்த இடத்துக்கு வந்து கண்ணை காட்டி எல்லாருமே மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோன் அவங்க கிட்ட என்ன எங்க கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடிட்டு வான்னு சொல்லிட்டு அவளோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிரா. நான்லாம் அபார்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜியாமு வந்து சொல்றான், இந்த குழந்தை என்னை பெத்திக்கிட்டேன்னா நீ நான் அந்த குழந்தை 3 பேருமே கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாமு அவளை பிடிச்சி கத்தி விட்டுறான். ஜெயில் தானே 7 வருஷமோ 8 வருஷமோ நான் போயிட்டு வந்துடுறேன், பட் உன் லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனும் நடக்குது. அந்த பாஸ் உட்கார்ந்து இருக்கான். அவனை பாக்குறதுக்காண்டி ஹீரோ படுகோவமா வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை போட்டு பின்னி எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட நான் உன்னை இப்ப கொல்ல மாட்டேன், நீ எப்ப ஹாப்பியா இருக்கன்னு தெரிய வருதோ அப்போ உன் லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறா. சியாம்பு பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். என்ன டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின் சொல்றான், இன்னைக்கு ஹீரோக்கு வந்து கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ நடு ரோட்லயே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோனும் கதறி அழுதுட்டு இருக்கா. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட செயினை கழட்டி ஜியாமுக்கு போட்டு வரா. அவனோட பர்த்டே கிஃப்டா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜியாமு அவ பக்கத்துலயே உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா. ஜியாமுல அவன் எழுதின லெட்டர் மட்டும்தான் அங்க இருக்கும். அந்த லெட்டர்ல ஜியாமு நான் உன்னை விட்டு போறேன், ரொம்பவே சாரி, உன்னை அவாய்ட் பண்ண வச்சதுக்கு, நீ அதை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுவான்னா நான் அதை பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோன் அவனை தேடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஜியாமு பஸ்ல உட்காந்துருக்கான். பஸ்ல உட்காந்து ஹீரோனுக்கு எழுதின லெட்டர் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுல ஹீரோனுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் அதெல்லாம் நினைச்சு அவன் அழுதுட்டு இருக்கான். கோர்ட்ல கேஸும் வருது. அங்க ஹீரோவும் வரான். ஹீரோவால அதை தாங்க முடியல. அவங்க கூட சண்டைக்கு போக பார்க்கும்போது ஹீரோவை வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வெளியில வரா. ஹீரோயின்காண்டியே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அவகிட்ட பேச போறான். அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவளை டைவர்ட் பண்றதுக்காண்டி எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோதோ பேசிட்டு வந்துட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா, இனிமே உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் ஹீரோயின் எதுவுமே கேட்காம அங்க இருந்து போயிடுறா. ஜியாமுக்கு 7 இயர் ஜெயிலும் அந்த பாஸுக்கு 10 இயர் ஜெயிலும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜியாமுவை பாக்குறதுக்காண்டி ஜெயிலுக்கு வரா. அவனை பார்த்துட்டு அவன் கிட்ட ரொம்பவே சாரி கேட்கிறா. இது எல்லாமே ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஜாமி எந்திரிச்சிட்டு என்ன விட்டு என்ன பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு போறான். பட் ஹீரோ நான் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் ஜாமு அவளை பார்த்துக்கிட்டே நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனோட அப்பா அம்மா ஹீரோனோட போட்டோ வச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் வரான். அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா ரொம்பவே அழுகும் போது அவன் வேகமா சைக்கிள் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறான். ஹீரோன் அந்த ஊரை விட்டே கிளம்பி போறா. ஹீரோ எப்படியோ அவளை தேடி கண்டுபிடிச்சிடறான். அவகிட்ட போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோன் மனசே மாற மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் அந்த ட்ரெயினோட சேர்ந்து ஓடிட்டு இருக்கான். ஹீரோ எப்படி மிலிட்டரிக்கு போகும்போது ஹீரோயின் போகாதன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல கை வச்சு ஓடி வந்தாலும் அதே மாதிரியே ஹீரோ இப்போ அவளை போகாதன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல கை வச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நம்ம ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு பிரிஞ்சு போறா. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.